கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 90வது நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவும் புதிய உடன்படிக்கையும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி பஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாளை பற்றியதாகும். யூதர்களின் வழக்கப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்த அந்த உன்னதமான நாளை நினைவு கூற அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆனால் இந்த வரலாற்று நிகழ்வுக்கு பின்னால் ஒரு மாபெரும் ஆவிக்குரிய உண்மை மறைந்திருக்கிறது. அன்றைய தினம் சீசர்கள் பஸ்காவிற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்த போது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கப் போகிற நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் இறுதி மணித்துளிகளை நோக்கி தம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற நற்செய்தி நூல்கள் இந்த நாளை மிக தெளிவாக விவரிக்கின்றன. சீசர்கள் கர்த்தர் இயேசுவிடம் வந்து, நாங்கள் பஸ்காவை புசிப்பதற்கு எங்கே ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் இயேசு அப்போஸ்தலர் பேதுருவையும் யோவானையும் அனுப்பி எருசலேம் நகரத்திற்குள் தண்ணீர் குடம் சுமந்து செல்லும் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து சென்று அங்கிருக்கும் ஒரு பெரிய மேல் வீட்டறையை ஆயத்தம் செய்ய கட்டளையிட்டார். இயேசு இதை ஏன் இவ்வளவு ரகசியமாக செய்தார் தெரியுமா? யூதாஸ் காரியோத்து தான் காட்டிக் கொடுக்க போகும் திட்டத்தை முன்கூட்டியே மற்றவர்களிடம் சொல்லி பஸ்கா ராபோஜனம் தடைபட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இயேசு இந்த இடத்தை ரகசியமாக வைத்திருந்தார். ராபோஜனம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது பல நூற்றாண்டுகளாக கூறப்பட்டு வந்த தீர்க்க தரிசனத்தின் உச்சக்கட்ட நிறைவேற்றம் ஆகும். அன்பு சகோதர சகோதரிகளே, சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த உன்னதமான ராபோஜன மேஜையில் சீசர்கள் அமர்ந்த போது அவர்களின் இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது? ஆச்சரியமாக, நம்மில் யார் பெரியவன் என்ற போட்டி அவர்களுக்குள் நிலவியது. யூதர்களின் வழக்கப்படி புழுதி நிறைந்த பாதைகளில் நடந்து வந்தவர்களின் கால்களை கழுவ வேண்டியது ஒரு வேலைக்காரனின் கடமை. ஆனால் சீசர்களில் யாரும் அந்த தாழ்மையான வேலையை செய்ய முன்வரவில்லை. அப்போது நம்முடைய கர்த்தரும் போதகருமாகிய இயேசு கிறிஸ்து தாமே எழுந்து ஒரு வேலைக்காரனைப் போல இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு சீசர்களின் பாதங்களை கழுவ தொடங்கினார். தாழ்மையின் உன்னத பாடத்தை அவர் அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் மற்றவர்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்ற உண்மையை அவர் வார்த்தையினால் மட்டுமல்ல, வாழ்க்கையினாலும் நிரூபித்தார். இறுதியாக இந்த தியானத்தின் மிக முக்கியமான பகுதிக்கு நாம் வருகிறோம். கர்த்தர் இயேசு தனது கடைசி ராபோஜனத்தின் போது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து ஒரு புதிய நினைவு கூறுதல் ஆசரிப்பை ஏற்படுத்தினார். அப்பமானது உடைக்கப்பட்ட அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. நாமும் விசுவாசத்தினால் அந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். திராட்சை ரசமானது புதிய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும் அவருடைய இரத்தத்தை குறிக்கிறது. இதில் நீங்கள் எல்லாரும் பானம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறியதன் ஆழமான அர்த்தம் என்னவென்றால், நாமும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக மாறி அவரோடு சேர்ந்து இந்த உலகிற்காக நம்முடைய ஜீவனையும் பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாகும். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த போது அவர் படவுள்ள பாடுகள், யூதாசின் துரோகம், பேதுருவின் மறுதலிப்பு என எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஆனாலும் பிதாவின் சித்தத்திற்கு தம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று நாமும் கிறிஸ்து காட்டிய அந்த தாழ்மையின் பாதையில் நடக்க தயார்தானா? நம்முடைய சொந்த விருப்பங்களை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுக்கு சேவை செய்ய நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இறுதிய பலகையில் எழுதிக் கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, கல்வாரி அன்பின் அடிச்சுவட்டில். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.